நில அபகரிப்பு வழக்கு தொடர்பாக தவறான தகவல்களை பரப்பியதாக கைது செய்யப்பட்ட யூடியூபர் சவுக்கு சங்கருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியுள்ளது. அரசியல் தொடர்பான கருத்துக்களை பல்வேறு யூடியூப் சேனல்களில் பதிவு செய்து வருபவர் யூடியூபர் சவுக்கு சங்கர். இவர் கடந்த ஆண்டு பெண் போலீஸ் அதிகாரிகளை அவதூறாக நேர்காணல் ஒன்றில் பேசியதற்காக குண்டர் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டார். பின்னர் உயர்நீதிமன்றம் குண்டாஸை ரத்து செய்தது. இச்சூழலில்தான் கஞ்சா வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இவர் மீது பதிவு செய்யப்பட்டது. இதனால் சவுக்கு சங்கர் மீண்டும் கைது செய்யப்பட்டார். இந்த நிலையில் கடந்த செப்டம்பர் 25 ஜாமீனில் வெளியே வந்தார். வெளியே வந்த உடனே நில அபகரிப்பு தொடர்பாக பதிவு செய்யப்பட்ட வழக்கு பொய்யானது என்று அவருடைய யூடியூப் சேனலில் பேட்டியளித்தார். இதனிடையே நில அபகரிப்பு தொடர்பாக தனது யூடியூப் சேனலில் சவுக்கு சங்கர் தவறான தகவல்களை பரப்புவதாக நில அபகரிப்பு தடுப்பு பிரிவு காவல்துறையினர் அளித்த புகாரின் அடிப்படையில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு போலீஸ் சவுக்கு சங்கருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்தது. இந்த வழக்கில் சவுக்கு சங்கர் கடந்த டிசம்பர் 24 அன்று கைது செய்யப்பட்டார். கைது செய்யப்பட்ட சவுக்கு சங்கர் சார்பில் ஜாமீன் கொடுக்க கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் முன்பு இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆஜரான காவல்துறை தரப்பு வழக்கறிஞர் சவுக்கு சங்கர் தொடர்ந்து இது போன்ற தவறான தகவல்களை அளித்து வருவதாக கூறினார். இந்த வாதத்தை ஏற்க மறுத்த நீதிபதி சுவாமிநாதன் சவுக்கு சங்கருக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறார்.